வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள பொருள் உலக சமாதானம் என்ற புத்தகத்திலிருந்து குற்றம் பலவிதம் என்ற தலைப்பில் அருள் தந்தை வழங்கியிருக்கிற கவியை பற்றி தான் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ளோம். திருடுதற்கு சந்தர்ப்பம் கிட்டிடாமல் திருடனவன் நல்லவனாய் இருப்பதுண்டு. திருடியே பிழைப்போனின் செயலை மற்றோர் தெரிந்து கொள்ளும் வரையில் அவனும் யோகியன். திருடாத உத்தமனும் சந்தேகத்தால் திருட்டு குற்றம் சாட்டப்படுவது உண்டு. திருடியவன் பிடித்துவிட்டோன் சொத்து சாட்சி சேர்ந்து நீதிமன்றம் வந்தும் பொய்த்ததுண்டு. திருடுதற்கு சந்தர்ப்பம் இல்லாததுனாலதான் திருடனே யோக்கியனை போல இருக்கிறான்னு சொல்றாங்க சுவாமிஜி. திருட்டையே தொழிலாக கொண்டவனுடைய செயலை வேறு யாரும் தெரிந்து கொள்ளும் வரைக்கும் அவனும் நல்லவனாகவே கருதப்படுவான். திருட்டே தெரியாத செய்யாத உத்தம குணமுடையவனும் சந்தர்ப்ப சந்தேகங்களால் திருடியதாக குற்றம் சாட்டப்படுவதும் உண்டு. திருடியவன் அவனை கையும் கழுவுமாக பிடித்தவன் திருடப்பட்ட பொருள் பார்த்திருந்த சாட்சி என்பன நீதிமன்றம் கொண்டு வரப்பட்டு பிறகு அவன் செய்ததாக கூறப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என தீர்மானிக்கப்பட்டதும் உண்டுங்க. ஒரு நீதிமன்றத்துல குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. அதன் பிறகு இன்னொரு நீதிமன்றத்தால விடுதலையும் அவனுக்கு கிடைக்குது. திருட சந்தர்ப்பம் இருந்தால்தானே திருடுகிறான் அப்படின்னா சந்தர்ப்பத்தினால குற்றவாளியும் ஆகிறான் என்பதும் உண்மைதான். திருடனை தெரிந்து கொள்ளும் போதுதான் அவன் குற்றவாளி ஆகிறான் என்றால் தெரிந்து கொண்டதும் குற்றமா அப்படின்னு நம்மளையே கேட்கிறாங்க சாமிஜி. சந்தேகமும் கூட குற்றவாளிகளை தோற்றுவித்து விடுகின்றது, கற்பனையும் செய்து விடுகின்றது. குற்றம் சட்டங்களின் சம்பிரதாய முறையில் நிரூபிக்கப்பட்டால் ஒழிய குற்றவாளி தப்பிக்கவும் குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவன் நியாயம் பெற முடியாமல் போகவும் இடம் இருக்குதுன்னு சொல்றாங்க சுவாமிஜி. அதாவது குற்றங்கள் எப்படி பிறக்குதுன்னு சிந்தனை பண்ணா என்னென்ன காரணத்தினால குற்றங்கள் பிறக்குதுன்னு ஒரு வகைப்படுத்துறாங்க மகரிஷி. கொடிய வறுமை, அறிவின் மயக்கம், அளவுக்கு மீறிய செல்வம், குற்றமில்லா செய்கைகளை குற்றம் என கற்பித்து வைத்திருக்கும் பலவிதமான அவசியமற்ற சட்டங்கள் என்று அவைகளே குற்றங்களை உற்பத்தி செய்யும், அதிகரிக்க செய்யும் மூலகங்கள்னு சொல்றாங்க. அடுத்து குற்றவாளிகள் யார் என்பதை சிந்திக்கலாம். சமுதாய வாழ்வின் ஒழுக்கத்தை குலைக்கின்ற வகையிலும் படிக்கின்ற போது உற்சாகமாக இருந்து பின்விளைவாக மனதுக்கும் உடம்புக்கும் வியாதிகள் பல தோன்ற காரணமான பாலுணர்ச்சிகளை ஊற்றுகின்ற வகையிலும் புத்தகங்களை எழுதி விற்று பணம் சம்பாதித்து ஆனந்த வாழ்வு காணுகின்ற அறிவு துரோகிகளும் உலகில எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமான்னு சுவாமிஜி கேட்கிறாங்க. இவங்களும் குற்றவாளிகள். ஏதோ ஒரு பொருளை திருடினவங்க தான் குற்றவாளிகள் கிடையாது. சமுதாயத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் அறிவு துரோகிகள் இருக்கிறாங்க, அவங்களும் குற்றவாளின்னு சொல்றாங்க. விளைவறியா வேகத்துல கவர்ச்சிகரமான திறமையுள்ள பேச்சின் மூலம் மூர்க்கத்தனமான உணர்ச்சிகளை பொதுமக்களுக்கு ஊட்டி ஆட்சி முறையின் ஒழுங்கையே குலைத்து வருகின்ற புகழ் வெறி கொண்ட புல்லர்கள் எத்தனை பேர் அரசியல் தலைவர்கள் என்ற போர்வையில் இருக்கின்றார்கள் என்பதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க சுவாமிஜி. கலை என்ற பெயரில் காமத்தியை வளர்த்து அதன் மூலம் பணம் ஈற்றுகின்ற கயவர்களை பற்றி நீங்க இன்னும் தெரிந்து கொள்ளவில்லையா? அறம் வளர்க்க என ஒரு நிறுவனங்களை எல்லாம் தோற்றுவித்து அக்கிரமங்கள் பல புரிய அதையே இடமாக்கி கொண்டுள்ள வஞ்சகர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றவாளிகளை இப்படியெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் குற்றவாளிகள் இருக்கிறாங்கன்னு நமக்கு இனம் கண்டு கொள்ள சொல்லி சுவாமிஜி அறிவுறுத்துறாங்க. அப்போ இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன வழின்னு அடுத்து அவங்களே சொல்றாங்க நம்மளை பார்த்து, அன்பனே, இவர்கள் அனைவருமே நமது சகோதரர்கள் தான் என்பதை மட்டும் மறந்து விடாதேன்னு வேற சொல்றாங்க. அது எப்படி
சட்டுன்னு சகோதரர்கள்னு நினைக்க முடியும்னு கேக்குறீங்களா அன்பர்களே? அப்படிதான் நினைக்க சொல்றாங்க சுவாமிஜி. ஏன்னா குற்றவாளிகள் அனைவரையும் தண்டிக்க எக்காலத்திலும் மனித வர்க்கம் ஒரு நெறிய காண முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் காண முடியாது அப்படின்னு நம்ம கேட்கலாம் சுவாமிஜிய. ஆனா குற்றங்களுக்குரிய காரணங்களை போக்கணும். அந்த காரணங்களை எல்லாம் முறையாக போக்கக்கூடிய வழி எல்லாத்தையும் இனம் கண்டு மனிதர்களை குற்றமற்றவர்களாக வாழச் செய்ய முயற்சித்தால் அது சாத்தியம். இது எப்படி சாத்தியம்னு அதுக்கு ஒரு தீர்வும் கொடுக்கறாங்க. பொருளாதார சமத்துவம் வேண்டும், கல்வி நலம் வேண்டும், மக்கள் எல்லாருக்கும் கிடைக்க செய்கின்ற இந்த ஓர் ஆட்சி முறையின் மூலம்தான் இது சாத்தியமாகும்னு விளங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க சுவாமிஜி. அதாவது குற்றங்களுக்குரிய காரணங்களை போக்கணும், மனிதர்களை குற்றமற்றவர்களாக வாழச் செய்ய முயற்சிக்கணும். இதெல்லாம் சாத்தியம். எப்படி சாத்தியமா? பொருளாதாரத்துல சமத்துவமும் கல்வி நலமும் மக்கள் எல்லாருக்கும் கிடைக்க செய்கின்ற ஓராட்சி முறையின் மூலம்தான் இது சாத்தியம்னு சொல்லி நமக்கு ஒரு தீர்வையும் கொடுக்கறாங்க. அதனால அருள் தந்தை சொல்லக்கூடிய இந்த தீர்வை நாம நம் கருமையத்துல ஆணித்தரமா பதிய வைப்போம். பிரபஞ்ச காந்த காலத்திலும் இத பதிய வைப்போம். சீக்கிரம் சுவாமிஜி சொன்ன மாதிரி ஓருலக ஆட்சியின் மூலம் நிச்சயமாக குற்றங்கள் களையப்படும் என்ற நம்பிக்கையில் இந்த சிந்தனையை நாம் இன்னும் அழுத்த பதிவாக்கி கொண்டு சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.